ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீட் 2024 ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் அண்ட் வெட்னரி இந்த கவுன்சிலிங்ல எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்? ஏன்னா இப்போ ரீநீட் கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் வந்து நம்ம எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் ஆஃப் ஜூலைல வந்து கண்டக்ட் பண்றதா அந்த சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து மால் பிராக்டிஸ் பண்ணதா ப்ரூவ் பண்ணாங்க கோர்ட்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ரூவ் ஆச்சுனாலும் அந்த ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எப்போ ப்ரூவ் ஆனாலும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒருவேளை காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, அப்ப அந்த ஸ்டூடெண்ட் மால் பிராக்டிஸ் பண்ணதா கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை டைரக்டா வந்து காலேஜ்ல வந்து ரிமூவ் பண்ணிடுவோம்ன்ற விஷயத்தையும் நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் அண்ட் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எல்லாமே இந்த ரேங்க் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. நம்ம ஸ்டேட் கோட்டான்றது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிசிஷன் எடுக்கல, என்னைக்குன்றதை சொல்லல, அப்டேட் வந்து கொடுக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 3rd வீக்ன்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து ஃபர்தரா வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஏன்னா எம்சிசி வெப்சைட்ல போய் பார்த்தான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியில வந்து இன்னும் எதுவும் வரல, அப்டேட்ஸ் வந்து எதுவும் வரல, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண அப்டேட் எதுவுமே வரல. இப்போ வந்து நம்ம ஆயுஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் அந்த வெப்சைட்ல அஃபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி கவுன்சிலிங் 2024 கம்மிங் சூன் உங்களுக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வெட்னரியும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் வில் பி அனௌன்ஸ்டு சூன், ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் அஸ்ன்ற மாதிரி வெப்சைட்ல அவங்க அஃபிஷியலா அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஆயுஷ் வெட்னரி எல்லாமே ஒரு 1 வீக்ல வந்து ஸ்டார்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம எம்சிசி சொன்ன மாதிரியும் வந்து ஆல் இந்தியா கோட்டாவையும் வந்து இன்னும் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் Thursday ஜூலை 18 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே வந்து அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு ரீநீட் வேணுமா வேணாமான்றதையும் மட்டும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து இந்த ரீநீட் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையா கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க, அதுவும் இருக்கு. ஆனா அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சீட் பண்ணியும் போயிருக்காங்க. நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்கணும். அது கோர்ட் என்ன டிசைட் பண்றாங்கன்றத ஜூலை 18 வந்து தெரியும். நம்ம கண்டிப்பா தொடர்ந்து வீடியோஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஏன்னா வந்து இப்போ இதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுல என்னென்ன ப்ராசஸ் எப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வரும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் போகக்கூடிய வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.